Hi, hello, வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி காட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா, இந்த ஆழ்வார் அப்படிங்கிறவர் முதன்மையான ஆழ்வார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பெரிய ஆழ்வார். ஆண்டாளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆண்டாளுடைய தந்தை, அவர் பெயர் தான் பெரிய ஆழ்வார். அவருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர். விஷ்ணு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கிருஷ்ண பகவான். ஸோ கிருஷ்ணருடைய பக்தர், மிகப்பெரிய பக்தர். ஆழ்வார்கள்லேயே ரொம்ப முதன்மையானவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புத்தூர் அப்படிங்கிறது தான் ஆண்டாளுடைய பிறப்பிடமும் ஆகும். அவருடைய தந்தை பெரியாழ்வாரனுடைய பிறப்பிடமும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்ம பார்த்துருப்போம். அங்கே மிகப்பெரிய பெருமாள் கோவில் இருக்குது. ப்ளஸ் அந்த ஊரினுடைய பெருமைகள் எல்லாமே இந்த பெரிய ஆழ்வார் ஆண்டாளனுடைய பிறப்பிடம் மற்றும் அவர்கள் வளர்ந்த இடம் அது அப்படியே வந்து பறைசாற்றும். ஸ்ரீவில்லிபுத்தூர் இது தமிழ்நாட்டில் இருக்குது இந்த இடம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெரிய ஆழ்வார் அப்படிங்கிறவர் 4000 பாடல்களை எழுதியிருக்கிறார். இதற்கு பெயர் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாடல்கள் அவர் எப்படி எதில் தொகுத்து புக்காக வெளியிட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியாழ்வார் திருமொழி அப்படிங்கிறதுல பாடல்களை அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த பெரிய ஆழ்வார் அப்படிங்கிறது சின்ன வயதுலேருந்து அவருக்கு எப்படி இந்த ஆசை வந்தது அப்படின்னா, அவர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். அந்த சிறு வயதுலேயே அவங்க பக்தியில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகம் அப்படின்னே வச்சுப்போமே. இவங்க பிறந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிய நாடு. ஸோ சோழ நாட்டில் நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னா, திருமலிசை ஆழ்வாரை பார்த்தோம். திருமங்கை ஆழ்வார். ஸோ இது சோழ நாடு. அது பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை மாவட்டம். இவர் இருக்கக்கூடியது பெரியாழ்வார் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் பாண்டிய நாட்டுக்கு மதுரை பக்கம் இருக்கிறார். ஸோ 4 அதாவது இருக்கக்கூடிய அந்த சேர சோழ பாண்டிய நாடு தொண்டை நாடுன்னு அந்த 4 பகுதிகளிலுமே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இறைவனுடைய தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க பரவிக்கொண்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஆழ்வார்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் இவங்கெல்லாம் இறைவனுடைய தொண்டர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இறைவனிடத்தில் மிகப்பெரிய அன்பு கொண்டு அவருடைய அருட்களை அல்லது என்ன சொல்கிறது, அவருடைய வாழ்க்கை முறைகளை தங்களுடைய வாழ்வியலை கடைப்பிடித்த தொண்டர்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஆழ்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவரையே நினைத்து அவருடைய நினைவாகவே அவர்கள் எழுதிய பாடல்கள் தான் இன்றைக்கி புத்தகங்களாகவும் அல்லது நம்ம கேட்கக்கூடிய ஒளி வடிவங்களாகவுமே ஒளி பெறுகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த பெரிய ஆழ்வார் அப்படிங்கிறவரும் சின்ன வயதிலிருந்தே பிராமண குடும்பத்தில் பிறந்த அந்த பக்தி இதில் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அப்படி வரும்போது அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வணங்கக்கூடிய தெய்வம் வந்து கிருஷ்ணர். ஸோ அந்த கிருஷ்ணர் குழந்தை வடிவ கிருஷ்ணரை ரொம்ப ப்ரேயர் பண்ணுறாரு. ஏன்னா எல்லா மனிதர்களுக்குமே குழந்தைங்க அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் எல்லாமே அப்படின்னா தெய்வம் தான் அப்படின்னு தான் அர்த்தம். பெரிய மனிதர்கள் நம்மளுமே தெய்வம் தான். ஆனால் தெய்வத்துக்கு ஈக்குவலாக இன்னும் மனிதர்கள் அந்த அளவுக்கு உயர்வு பெறலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்காக தான் எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா, கோயில்கள், அதை சார்ந்த புத்தகங்கள், கருத்துக்கள், கல்வி அப்படிங்கிறதெல்லாம் உருவாக்கப்பட்டது. ஏன்னா மனிதன் வந்து இறைவனோட ஒன்றித்து போவதற்கு, அவர் அளவுக்கு உயர்வாக பெறுவதற்கு நம்ம மிகப்பெரிய தவம் நிறையா பண்ணணும். வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொண்டர்கள் அப்படிங்கிறது உலகம் பூராவும் ஏற்படுத்தப்பட்டது. எல்லா மதங்களிலும் இந்த தொண்டர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு பெயர் இப்போ இந்துவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு பெயர் ஆழ்வார்கள். அதுவும் வைணவ மதத்திற்கு ஆழ்வார்கள். இதே சைவம் பார்த்தோம் அப்படின்னா நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிறிஸ்டின்ஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. முஸ்லீம்ஸில் மத குருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பெரிய ஆழ்வார் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அதே தான் அந்த கிருஷ்ணர், குழந்தை வடிவ கிருஷ்ணரை ரொம்ப அன்போட டெய்லி அந்த குழந்தை கிருஷ்ணரை வந்து அவர் வழிபாடு செய்கிறார். அந்த குழந்தை கிருஷ்ணரோட இவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர்கிட்டேருந்து அவருக்கு பெறக்கூடிய அந்த ஆற்றல்கள், அந்த ஞானம் அப்படிங்கிறது தான் இவரை வந்து ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு உயர்த்துது. ஸோ ஆழ்வார் அப்படிங்கிறது அப்படின்னா இறைவனுடைய ஞானத்தை பெறுவது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இறைவனின் ஞானத்தை நம்ம பெறணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அதற்கு பல மடங்கான தவங்கள், பல வருடங்கள் நம்ம வாழ்க்கையில் புரிந்தால் மட்டும்தான் இறைவனுடைய அளவுக்கு உயர்வு பெற முடியும். அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா நம்மலாம் வந்து என்ன சொல்கிறது, விலங்கினங்கள் போன்று
சாதாரண மனிதர்கள் தான். கடவுளுடைய தரத்திற்கு யாருமே உயர்வு பெற முடியாது. அப்படி உயர்வு பெற முடிந்தாலும் அவர்கள தொண்டர்களாக தான் நம்ம பார்ப்போம். கடவுளாக பார்க்க மாட்டோம். ஏன்னா கடவுள் அப்படிங்கிறது ஒருத்தர். ஸோ இவங்கெல்லாம் அவருடைய புகழ, அவருடைய அருள பெற்றதுனால, இவங்க அந்த புத்தகங்களா, அவருடைய வார்த்தைகள, பாசுரங்களா மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. அத பத்தி தான் இப்ப நம்ம படிக்கிறோம், கேட்கிறோம், பாடல்கள பாடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த பெரியாழ்வானுடைய ஆன்மீக அ அ பந்தத்திற்கு கடவுள் கொடுத்த பரிசு தான் அப்படின்னா இந்த ஆண்டாள். ஸோ அந்த ஆண்டாள் அப்படிங்கிறத அந்த லக்ஷ்மி தேவி அல்லது பெருமாளுடைய மனைவியை இவர் எடுத்து வளர்த்து அதன் மூலியமாகவும் இன்னும் அதீத உலக புகழ் பிரசித்தி பெற்றார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தொடர்ந்து பெரியாழ்வாரை பற்றி பேசுவோம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் அவர் என்னென்ன பாடல்கள் இறைவனுக்காக பாடியிருக்கார் அப்படிங்கிறத பற்றியும் பேசலாம். நன்றி.